ஆகஸ்ட் 27 முதல் டிசம்பர் 11 வரை மொத்தம் 138 நாட்களுக்கு சனி பகவான் வக்ரமடைகிறார். இந்த காலகட்டம் பலரின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் உருவாக்கக்கூடியது. ஆனால் வக்ரசனி என்ற வார்த்தையை கேட்டவுடன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வக்ரம் என்பது சனி பின்னோக்கி செல்வது அல்ல. பூமியிலிருந்து பார்க்கும்போது அவர் பின்னோக்கி நகர்வது போல் தோன்றும் ஒரு வானியல் நிகழ்வே வக்ரம். ஆனால் ஜோதிட ரீதியாக இது மனிதனின் வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்க்க வைக்கும் காலம். இதுவரை எடுத்த முடிவுகள் சரியானதா, நாம் சென்ற பாதை நமக்கானதா, திருத்த வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை உணர்த்தும் காலமாகவே சனி வக்ரம் செயல்படுகிறது. இந்த 138 நாட்களில் சிலருக்கு தாமதங்கள், சிலருக்கு சோதனைகள், சிலருக்கு எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அவை அனைத்தும் நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுவதற்காக. பொறுமை, ஒழுக்கம், நிதானம் ஆகிய 3ஐயும் கடைபிடிப்பவர்கள் இந்த காலத்தில் பெரிய முன்னேற்றத்தை காண்பார்கள். அவசர முடிவுகள், தேவையற்ற வாக்குவாதங்கள், திட்டமிடாத முதலீடுகள் போன்றவற்றை தவிர்த்து குடும்பம், உடல்நலம், தொழில், பொருளாதாரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினால் இந்த வக்ரசனி பலரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல திருப்பத்தை உருவாக்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் சனி வக்ரம் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்பதை பார்க்கலாம். மேஷம், கடந்த சில மாதங்களாக இருந்த மன அழுத்தமும் சோர்வும் படிப்படியாக குறைய தொடங்கும். பணவரவு மேம்படும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம். பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் அவசரப்படாமல் முடிவெடுப்பது நல்லது. உடல் நலத்தை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் இந்த காலம் பல முன்னேற்றங்களை தரும். ரிஷபம், வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதன் பலன் பின்னர் கிடைக்கும். தேவையற்ற கோபத்தையும் மன அழுத்தத்தையும் தவிர்ப்பது முக்கியம். தாயின் உடல் நலத்திலும் குடும்ப உறவுகளிலும் கவனம் செலுத்துங்கள். அமைதியாக செயல்பட்டால் தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும். மிதுனம், பணம் வருவதோடு அதை சேமிக்கும் பழக்கமும் அவசியமாகும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். வேலை காரணமாக பயணம் அல்லது இடமாற்றம் ஏற்படலாம். பழைய சண்டைகள், வழக்குகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும் வாய்ப்பும் உள்ளது. கடகம், அதிர்ஷ்டம் அதிகமாக செயல்படும் காலம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணம், சொத்து, வேலை, குழந்தைகள் போன்ற விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கலாம். புதிய முதலீடுகளில் அளவோடு செயல்படுங்கள். நம்பிக்கையுடன் எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். சிம்மம், இந்த காலம் உங்கள் பொறுமையை சோதிக்கலாம். மனதில் குழப்பம் ஏற்பட்டாலும் அதை வெளிக்காட்டாமல் நிதானமாக செயல்படுங்கள். உடல் நலத்தில் சிறப்பு கவனம் தேவை. யாருடைய விமர்சனத்திற்கும் உடனடியாக பதிலளிக்காமல் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு வெற்றியை தரும். கன்னி, இந்த சனி வக்ரத்தின் அதிக பலனை அனுபவிக்கும் ராசிகளில் ஒன்று கன்னி. வேலை, தொழில், பணவரவு, குடும்பம் என பல துறைகளில் வளர்ச்சி தெரியும். உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க மிகவும் நல்ல காலம். துலாம், பிள்ளைகள், வீடு, சொத்து, குடும்பம் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உடல் நலத்தை தள்ளி போடாமல் கவனித்துக் கொள்ளுங்கள். பேச்சில் பொறுமை இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். விருச்சிகம், புதிய தொழில் விரிவாக்கம், வீடு அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்கும். வெளிநாடு அல்லது தூர பயண வாய்ப்புகளும் கிடைக்கலாம். வாகனம் ஓட்டும் போது மட்டும் கூடுதல் கவனம் அவசியம். தனுசு, இந்த 138 நாட்கள் மிகச்சிறந்த காலமாக அமையலாம். புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, பணவரவு ஆகியவை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். பெற்றோரின் உடல்நலத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மகரம், சில விஷயங்கள் மீண்டும் சோதனைக்குள்ளாகும் உணர்வு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. மாணவர்கள் கவனச்சிதறலை தவிர்க்க வேண்டும். இளைய உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட பொருளாதார முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன் தரும். கும்பம், வேலைகளை தள்ளி போடும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். சிறிய தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி உறுதி. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது அமைதியை தரும். தொழிலில் ஏற்படும் பண பற்றாக்குறை தற்காலிகமானதாகவே இருக்கும். மீனம்,
செலவுகள் கட்டுக்குள் வந்து பொருளாதாரம் சீராகும். எதிரிகள், கடன், வழக்கு போன்ற பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். பேசும் வார்த்தைகளிலும் ஆவணங்களில் கையெழுத்திடும் விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை. இந்த காலம் தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் அதிகரிக்கும். சனி வக்ரம் என்பது பயப்பட வேண்டிய காலம் அல்ல, நம்மை திருத்திக் கொள்ள கடவுள் கொடுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இந்த 138 நாட்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனையாக மாறலாம்.